ஹாய். ஓகே. லைட்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே முன்னாடி செட் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேசணும். அதையும் கட் பண்ணிடணும், எடிட்டிங் பண்ணி அப்படிலாம் நினப்பேன். பட் நம்ம மக்கள் இப்படி ஒன்றானதுக்கு பிறகு நம்மளுடைய இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற தோன்றதுனால தான் இது எல்லாம் இந்த குட்டி குட்டி சேட்டைகள் எல்லாமே உள்ளே இருக்குது. இதெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ என்னென்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா அதை அப்போவே பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது காலப்போகத்தில் அது வேற ஒருத்தருடைய வீடியோவாக மாறிடும். என்ன சொல்கிற ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்க வேணாம். எனக்கும் ஒன்றும் தெரியல தான். நமக்கானது இன்னொன்று என்னடா வீடியோக்குள்ள புலம்புற அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னன்னா, ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சு இதை ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த 5 பாயிண்ட்டை போய் பல்லடி பார்க்க ஒன்றுமே புரியல. அப்புறம் உன்னிப்பா கவனிக்க இது என்னது பனிஷ்மெண்ட் ஸ்டார்னு போட்டிருக்கோம், புரியலையே அப்படிங்கும்போது நான் சும்மா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பாயிண்ட்டை எழுதி அதை சொல்லணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி எழுதின 5 பாயிண்ட்ல எனக்கு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் புரியல. என்னன்னே தெரிலையே அப்படின்ட்டு எழுதி ஒரு வாரம் வேற ஆச்சா. கரெக்டாக அது எப்போ பார்த்தேன் அப்படின்றதுக்கு அப்புறம் பிடிச்சிட்டேன். ஒரு 2 விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டேன். அதில் ஒன்றில் எழுதியிருக்கேன், விஜய் எலெக்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரு வேர்டும் எழுதியிருக்கேன். அதை பார்த்து எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அந்த இதில் அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த க்யூட்டான மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மொமெண்ட் நல்லா இருந்ததுனால தான் அதை மறக்க முடியல. இல்லைன்னா எல்லாமே டெலிட் ஆகிருக்கும் மெமரியிலேருந்து எழுதி வச்சதோட. அதாவது ஹூ இஸ் வின் த எலெக்ஷன் அப்படின்ட்டு அந்த ஜனநாயகன் மூவியில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எழுதியிருக்கும் போது அதை பார்த்தோன்னே தளபதியோட வெட்கப்பட்டு சிரிக்கிறது இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். அது அந்த பாயிண்டாக இருக்கும்போது அது ஒரு பாயிண்டாக வச்சிருக்கேன் சொல்லணும்னா. கடைசி பார்த்தா அது ஒன்று தான் புரிஞ்சுது, மற்ற எதுவுமே புரியவே இல்லை. இந்த மாதிரி என்னடா ஏதோ ஒரு அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்காக நம்ம பனிஷ்மெண்ட் ஸ்டார்னு போட்டோம், எதுக்கு இந்த பாயிண்ட் எழுதி வச்சோம் அப்படியே யோசிச்சுட்டு வேண்டாம் அடுத்த எழுத 5 பாயிண்ட் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ கரண்டில் போய்கிட்டு இருக்க விஷயம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் போட்டிருக்க மாதிரி 4 மணி நேரம் வீடியோ போட்டு போர் அடிக்க விரும்பலை. எல்லாம் ஒவ்வொரு வாரத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரஃபாக சொல்லிட்டு அப்படி நம்ம ஜாலி மூடுக்குள்ளே போயிடலாம். ஒரு 5 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ப்ரோ அழுவாத ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ப்ரோ, நீங்கள் அதுலேருந்து கிளம்பி வா ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக போய்கிட்டு இருக்க ரவி மோகன், ஜெயம் ரவி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மீடியா முன்னாடி அவங்க பேசும்போது அதை பார்க்கும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. சார் நம்மலாம் இவர் எப்படிலாம் பார்த்துருக்குறோம் ஜெயம் படத்துலேருந்து, அப்படி நல்லா அப்படியே போயிட்டு இப்போ அவங்க லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரகிள்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, கஷ்டம் இருக்கும் இல்லையா. அதை பார்த்துட்டு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட், சூரிய நேற்று போட்டு அந்த பூக்காய்க்கனி அந்த மூவியில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க கொட்டாச்சி. அதுக்கப்புறம் வீரன் மகாலிங்கன் டேரக்டர். இது பார்க்கும்போதும் என்ன தோணுச்சு அப்படின்னா, நமக்கு ஒன்றும் சொல்கிறதில்ல, அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சின்ன நட்பு அப்படிங்கும்போது எதிர்பார்க்க தான் செய்வாங்க. அதை அவங்க பண்ணலை அப்படிங்கும்போது ஒரு கடுப்பு வரும் இல்லையா, அந்த கடுப்போட வெளிப்பாட்டில் மொத்தமாக தூக்கி வெளியில் கொட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த வீடியோ கேட்டிங்கன்னா இன்னும் ஃபன்னாக இருக்கும். நான் போன வீடியோவில் நான் பேசுகிற லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் சூப்பர் ஸ்டாரை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க மீமில், மெசேஜில். எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், 2 மீம் புரியவே இல்லை. எனக்கு பொதுவாக மீமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஒரு 99% பார்த்தோன்னே புரிஞ்சிடும். அது 18+ இங்கிலீஷ் மீமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்குமா, அதனால் எனக்கு அது புரிஞ்சிடும். பயங்கர ஆர்வம் எனக்கு. 2 மீம் புரியவே இல்லை. ஒரு ஃபுல் பால்டில் இவர் இருக்கார் இல்லையா, நம்ம எம்எஸ் பாஸ்கர் அந்த சார், அவர் ஃபோட்டோ போட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன மீம் அப்படின்ட்டு. அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், இன்னொரு மீம் போட்டிருக்காங்க, அவர் ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. எனக்கு அதுக்கும் புரியவில்லை. அதுக்கப்புறம் தான் எங்கள் சூப்பர் ஸ்டாரை கலாய்க்கிறாங்கன்றது ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சது. நான் போன இதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, எந்த இடத்துலையுமே கடந்து போகும்போது ஃபுல்லாக அந்த மீமா இது ரிலேட்டடாக வரும்போது வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஏன் நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் சொன்ன விஷயம் தான் எனக்கு எப்போவுமே அடிக்கடிக்கா தோணும். ஒரு விஷயம் அதை நம்ம பேசணுமா வேண்டாமா, நம்ம எதை எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்றதில் தளபதி விஜய் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பேசின நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு லைஃபுக்கு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கு. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அப்படிங்கிறபோது கடந்து போகணும் அப்படின்ற ஒரு தாட். அப்படி இருக்கும்போது ஒரு மீம்லாம் நான் பார்த்துட்டு போன டைம் சொல்லவே இல்லை. அப்போ எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதனால சொல்கிறேன். இந்த குருவி மூவியில் ஒரு இதுக்குள்ள ஆக்டர் இளவரசர் அவங்க ஒரு குட்டி பையனை ஒளிச்சு வச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அவனே அவரை கண்டுபிடிச்சு ஒளிச்சு வச்சுட்டு கண்டுபிடிச்சி இழுத்து வருவாங்கல்ல ஒரு ரவுண்டுக்குள்ள சீன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அதில் ஒரு சின்ன பையனை
உன்னதான் போட்டு அடி பொழக்கிறாங்க, வெளியில எங்கேயும் வந்துடாத அப்படின்ட்டு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்க ஃபோட்டோவை போட்டு அந்த குழந்தை தான் அவர் அப்படின்ற மாதிரி உன்னதான் பொழந்துக்கிட்டு இருங்க வெளியில வந்துடாத அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நமக்கு ஆதங்கத்திலையும் சில நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று வந்துடும் கமாண்டில். அப்போ வருத்தமாக இருக்கும், என்ன அவர் இவ்வளோ பெரிய ஆள் நம்ம இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கெட்ட வார்த்தை அந்த மாதிரி கிடையாது, ஏதாவது நம்ம ஒரு வார்த்தையை விட்டுரும் பொதுவாகவே. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. அதுக்கும் ஒரு மீமை போட்டாங்க அந்த வீடியோக்கு அப்புறம். அந்த மீம் தான் ஹைலைட். அது என்ன மீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான், பட் இருந்தாலும் இதை வந்து தெளிவுபடுத்திடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் நல்ல விஷயமா எங்க துறையிலேருந்து வந்து எம்ஜிஆரை விட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் பேசின விஷயத்துல இருந்து வேற விஷயத்தெல்லாம் எடுத்து இப்போ தப்பா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இல்ல, அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, எங்க ஒரே ஒரு மொபைல் வச்சிருக்காங்க, நீங்க நினைச்சு பாருங்க அவர் ரேஞ்ச் என்னன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச், அவருக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஓகேயா? எந்த வித பின்புலம் இல்லாம உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நிலைச்சு நின்று இப்பவும் அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய இடம். அப்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதை நீங்க வந்து அவரை பிடிச்சாலும் பிடிக்கிறதாலும் இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? யார் ஃபேனா இருந்தாலும் இது வந்து உண்மை. அப்போ அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் வளர்ந்து, அதுவும் உண்மை. இப்போ என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் இல்லாம அந்த பிம்பம் இல்லாம வேற யாரும் இல்லை அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு அவர் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு பாக்குறாங்க, மைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. நான் இப்படி பார்த்தேன், இந்த ரிப்போர்ட்டர்லாம் சும்மா மொபைல் முடிச்சுட்டு கேட்கிறாங்கன்ட்டு நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்க தான் சூப்பர் ஸ்டார், நீங்க நினைச்சு பாருங்க அந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. நம்ம அப்படி இருந்தாலும் இப்படி கடந்து போகத்தானே செய்வோம். அது வந்து மனித இயல்பு. ஓகேவா? என்னடா இது சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவா எதிரா நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காதீங்க. இந்த இடத்துல நம்ம பொதுவான ஒரு விஷயத்த பேசுறோம். அப்போ அவங்க சொல்லும்போது பார்க்கும்போது கண்டிப்பா நம்மள இருந்தாலும் அப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப காலம் பதில் சொல்லும் சொன்னது அது இதுன்னு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு தான் அவர் புலந்துகிட்டு இருக்காங்க. அது வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. இன்னும் சில வார்த்தைகள் யார் யார் என்ன விடுறாங்களோ அது மண்டியிடும் தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யாரை சொல்றேன்னா அந்த வார்த்தைக்கு சூப்பர் ஸ்டார் விட்டுருங்க, மற்ற நடிகர்கள்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது மறுபடியும் அவரை போய் பார்க்குற சுச்சுவேஷன் வரும்ல, வந்துருச்சு இல்லையா, அந்த வராங்க. இப்போ ஒரு நடிகர் எடுத்துக்கோங்க, அவர் எதிராக பேசினார் அரசியல் ரிலேட்டடா, ஆனால் அவர் வேற ஒரு சங்கத்தில் இருக்காரு, அதுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கும்போது அங்கே தான் போய் நிற்கணும். ஏன்னா இப்போ சிஎம் விஜய் சீஃப் மினிஸ்டர், ஓகேவா, தமிழகத்தின் முதல்வர் விஜய், இதை ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஓகேவா? இப்படி இருக்கும்போது அதனுடைய அந்த அன்பு, மக்கள் கொடுத்த வரவேற்பு தனியாவே நின்று அவரோட ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு டேட்டுக்கு அவர் யார் அதுலயே முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ அவங்க சொல்லும்போது வந்து ஒருவேளை கமலஹாசன் வந்தா கூட நான் புறாமடுறவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழிச்சு பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. ஏன்னா மனிதன் வந்து சூப்பர் ஸ்டார் யதார்த்தமா தான் பேசுறாரு இந்த விஷயத்துல. இன்னைக்கு உள்ளதுல இதெல்லாம் வந்து ஒரு கேஷுவலா சொல்லலாம் அப்படின்ற மூட்ல தான் நானும் வந்தேன். நான் வரும்போது இது கோபி சுதாகர் இருக்காங்க, அவங்க வந்து மலைய கொடையை பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி அதை வச்சு ஒரு மீன் போட்டாங்க. பழையபடி எனக்கு ஐயோ பழையபடியுமா அப்படின்னு வந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காலம் கடந்து பதில் சொல்லும் சொன்னாங்களா, என்ன காலம்லாம் கடந்து பதில் சொல்லல, அவரை போட்டு புழக்கிறாங்க, அதனால அவரே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மீன் போட்டுட்டு இருக்கும்போது, என்னடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொல்லும்போது அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாகவும் எஸ் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றத அவர் வந்து 100% ஒத்துக்கிட்டாரு. அதுலயும் நெகட்டிவ் கமெண்ட்லாம் வர்றது வந்து நியாயம் கிடையாது. ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். நான் அந்த எழுதி வச்சிருக்கேன், எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அதில் உள்ள மேட்ரு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இதில் ஒரு வார்த்தை எனக்கு ஏன் வந்துச்சு, அதை மட்டும் சொல்கிறேன். பனிஷ்மெண்ட் சார். ஏன்னா இது போன டைமில் உள்ளது. இப்போ உள்ள டயத்தில் வந்து அப்படி லிஸ்ட் எடுத்துனா வரிசையாக லிஸ்ட் போட்டு அப்படியே கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அது இருக்குது. போன இது அது அது எனக்கு ஏன் வந்துருச்சு. ஸ்பைடர்மேன் வந்து அது எந்த எபிசோடு, எந்த மூவில உள்ள பார்ட்டு, இல்லை எது கேமில் உள்ளதா, அந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு இது. அதில் விஎஃப்எக்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் சொல்கிறேன், யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை இந்த ட்ரெய்லர் இருந்தது, இல்லை இது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் லாஸ்ட் பார்ட்டோடைய ட்ரெய்லர் பார்த்தேன், வேறு எது ரிலீஸ் ஆயிருக்கான்ற டீட்டெயில் எனக்கு தெரியல, அதனால உங்ககிட்டயே இதை நான் விட்டுறேன். அதில் மின்னல் மாதிரி போகும்போது அவர் ஒரு மூவ் போட்டு சர்ன்னு போயிட்டு அதோட எஃபெக்ட்ல வந்து அப்படி தெரிக்குது இல்லையா, அதோட விஎஃப்எக்ஸ் பார்த்துட்டு அந்த கலர்ல சான்ஸ் இல்லை. இன்ஸ்டால தான் அந்த வீடியோ பார்த்தேன். அது வந்து அந்த படம் வரும்போது அதை நம்ம பார்க்கலாம் ஒர்த் அப்படின்ற ஃபீல் வந்தது. இதை நான் பார்த்தது வந்து ஒரு மேபி ஒரு 1 வீக் முன்னாடி அந்த இது, அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் தான் அந்த பாயிண்ட் ஆட்டுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் தான் புரியுது, மீதி எதுக்கு எழுதணுன்றதே மறந்து போச்சு. அதனால் வந்து யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா அதை அப்பப்போ சொல்லிடுங்க, இல்லைன்னா எனக்கு மறந்த மாதிரி மறந்துடும். மறக்கக்கூடாது, பட் மறந்துருச்சு இல்லையா, அதுக்காக. இப்போ ஒரு மேட்ரு வரேன், செம்ம விஷயம். இதெல்லாமே இப்போ எழுதி வச்சது ஜனநாயகன். அதுதான் நோ உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சும்மா இருந்தா அப்படின்ட்டு இந்த பாயிண்ட் ஒன்று பார்த்தேன்.
எதுக்கு அப்படின்னா, இல்ல தளபதி விஜய்ன்னு போட்டா போதும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க போட வேணாம், முதலமைச்சர் விஜய் எல்லாம் போட வேணாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லா ஃபேன்ஸு கீழே வந்துட்டு, அப்பெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் போட்டு நிறைய போட்டாங்களா. அதை படிக்கும்போது தளபதி விஜய் இதை பெருந்தன்மையை வேணா ஏத்துக்கலாம், எதுக்கு அப்படி இப்படின்ட்டு. ஆனா ஃபேன்ஸோட அந்த மைண்ட் இருக்கு இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப விஜய் வந்து விஜய் இல்ல, விஜய் அவர் வந்து ஒரு ஃபேன், நான் தான் விஜய், ஓகேவா. விஜய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுப்பன் குப்பன் குமார் யாருனாலும் இருக்கணும், அந்த இடத்துல விஜயா இருந்து அந்த ஒரு பையனா இருந்து நினைச்சு பாருங்க. படம் வரல, ஓகேவா, பிளாக்லைன் ரிலீஸ் ஆகல, அப்ப படம் வரல, தடை மட்டும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கிட்டு எலெக்ஷன் மேட்டர் இருக்கு, பொங்கல்ல ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுன்னு நினைப்பான், தீபாவளி வந்து ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுன்னு நினைப்பான். அதே மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒருத்தன் உள்ள இருந்து ஒரு வார்த்தையை வந்து வெளியில சொல்றான். இப்ப வந்தா தளபதி விஜய் இல்லைன்னா வந்து முதலமைச்சர் விஜயன் தான் வரும்னு சொல்லிட்டு, இது வந்து வார்த்தையா? ஒரே ஒரு ஒத்தாள் தனியா நினைச்சா அந்த வெற்றி அடைய முடியுமா? அதோட அன்போட மொத்த வெளிப்பாடு தான் அந்த இடத்துல போய் உட்கார வச்சிருக்கு, ஓகேவா. அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும், இந்த இடத்துல சீரியஸாவே அக்செப்ட் பண்ணணும். இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. வளர்ந்துருவாங்க, நீ என்ன சிஎம்க்கு ஆர்டர் பண்றியா அப்படின்ட்டு அன்பின் வெளிப்பாடா. ஸோ எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. அது அந்த கமெண்ட் உள்ள அந்த உயிர்ப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் எவ்வளவு உணர்வு பூர்வமா கேட்குறாங்க, இது என்ன அவருக்கு புரியல அப்படின்னு தோணும் இல்லையா. அதுதான் அது வரும்போது தான் அந்த ஒரு செகண்டுக்கு அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதை அட்டாக் பண்ணியும் போட்டு நிறைய பார்த்தேன். அது ஒரு ரீலாவும் எடுத்து போட்டிருக்கும் போது அதோடைய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, நானும் அதான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ விஷயம் தாண்டி ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். கரூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் வந்து இறப்புகளை தாண்டி அவர் சிஎம் ஆகணுன்ற அந்த உணர்வு எந்த அளவுக்கு இருக்கும். உங்க வீடு எங்க வீடு அப்படிங்கும்போது இது ஒரு மனநிலையில இருக்கும், அந்த ஊர் சார்ந்து ஒரு மனநிலையில இருக்கும், அந்த வீட்டில் இறப்பு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அதுக்கு யார் காரணம், காரணம் இல்லை, நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நினைக்கவே வேணாம். இதுக்கு தளபதி விஜய் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, யார் காரணம்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து ஒரு ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு விஷயம் வெளியில வரல அப்படிங்கும்போது நம்ம யாருமே குறையும் சொல்ல முடியாது, சாடமாடியா பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த உயிர், நிறைய உயிர் இல்லை அப்படின்ற அந்த இன்சிடென்ட் நடந்தது உண்மை, ஓகேவா. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தளபதி விஜய் வந்து கொண்டாடுற செலிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவங்க வந்து மனப்பூர்வமா நினைச்சிருப்பாங்க, இவ்வளோ கஷ்டத்துல இந்த மனுஷன் வர்றாப்புல, நம்ம வீட்டுல இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவங்களோட மனநிலை நினைச்சு பாருங்க. இவ்வளவும் தாண்டி இவ்வளவு வருடங்களா ஒரு மனிதர் வந்து 30 வருடமா தன்னுடைய டே பை டே அந்த ஒர்க் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்லயே இந்த ஃபேஸ் ஒரு ஃபேஸான்னு கேட்டு ஒரு பெரிய நாளிதழ் சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா அழுது இந்த இன்சிடென்ட் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் வரும்போது இப்படி ஸ்மைல் பண்ண மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்திருக்கலாம், இதுதான் அரசுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட போட்டோ, இதுதான் வைக்கணும்ட்டு. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? நீங்களும் நாளை போனா ஏதோ ஒரு ஆஃபீஸ் போறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, அங்கே பாக்குறீங்க, அந்த போட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கிண்டலுக்காக வந்து இப்ப வந்து சாட்டை அவங்க சேனல்ல பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், போடா விஜய் அப்படின்ற, அப்பனா விஜய்னா கெட்ட வார்த்தையா அப்படின்ற மாதிரி அவங்க பயன்படுத்துறது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வீடியோல நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் அதை பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது இப்ப அரசியல் இதெல்லாம் வேற. அஜித் ஃபேன் விஜய் ஃபேனுக்கு பொதுவா ஒரு காலேஜ்ல குட்டி குட்டி ஃபைட் இருக்கும் இல்லையா, அப்ப இருக்கும்போது வந்து அஜித் ஃபேன்ஸ் என்கிட்ட வந்து நம்ம தீவிர விஜய் ஃபேன்ஸ் அவங்க நமக்கு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளை குழந்தை எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிடும், இல்லப்பா எனக்கு அவர் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து இது போயிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அஜித் விஜய் இன்னும் சூர்யா இன்னும் நிறைய நடிகர்கள் எல்லார் படம் பார்ப்போம், எல்லாமே பிடிக்கும். பட் வந்து அந்த ஸ்பெஷலாக பிடிக்கிறது விஜய் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். எல்லார் படத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாலும் இது ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. எல்லார் படத்தையும் 2ஆவது நாள் போறோம், 3ஆவது நாள் போறோம்னா இவர் படத்தை நமக்கு வாய்ப்பு எப்போ எவ்வளோ குயிக்காக கிடைக்குதோ காலையில ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோல தெருக்கி விட்டுருவோம். அதனால ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோனா அது அப்படிதான் நடந்திருக்கு டைம். ஒன்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்காது, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எந்திக்கிறது லேட் ஆயிரும். சில நேரத்தில் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு போகாமல் இருந்த காலங்கள், விடிய விடிய அப்படியே முடிச்சிருந்து தூங்குறோம் அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. அதனால இந்த பழக்கத்தையே மாறிக்கிட்டு செகண்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு போகும்போதே நமக்கு ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷனோட எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க, தாரதப்பட்டையோட அந்த மாதிரி. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்ல வரேன், இப்போ இந்த மாதிரி சுத்தி இருக்கிறது இல்லையா, இந்த செலிப்ரேஷன் இப்பெல்லாம் போட்டிகள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் நண்பர் போட்டிருக்காரு.
ஜெயிச்சுட்டான்டா அப்படின்ட்டு அந்த ஒரு ஹாப்பி மூடில் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அப்படியே ராஜ போதை இருக்கும் இல்லையா, அப்படி இருந்தது. அதை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் தான் இதில் எது என்ன எழுதியிருக்கோன்னா, பேசுனது ஃபுல்லாக இந்த இதுதான். எல்லாம் சொல்லியாச்சு. விண்டேஜ் லவ்னு போட்டு காதலர் தினம் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். அதை மட்டும் சொல்லிட்டு கூட இதை முடிச்சிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஃபீல் பார்க்கும்போது அப்படியே காதலர் தினம் சாங் ஓடுது. அப்படியே அந்த வைப்பு, நீங்கள் அந்த சாங்ஸ் அந்த மூவி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அப்படியே எனக்கும் அப்படியே கண்ணை மூடுனாலே அந்த ஃபீல் வருது. அதை பார்த்துட்டு தான் அப்படியே உள்ள வந்தேன். ஓகே, இதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு. அதை பர்டிகுலராக அதை பற்றி பேசுறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த டயத்துல வந்து ஆஸ் ஏ 90s கிட்ஸ் நான் சொல்றேன். இப்போ வந்து காதல் இருந்துச்சா, இல்லை ஏதாவது சைட்டு கிட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தோமா, அந்த மொமெண்ட்லாம் இல்லை. ஆனா அந்த படம் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அந்த இது கொடுத்தது. அதுக்காக சொல்ல வரேன். அப்போ அந்த டயத்துல லவ் பண்ணவங்களுக்கு இன்னும் அது அதிகமான தாக்கங்கள் கொடுத்துருக்கும். வருடங்கள் கடந்தா எல்லாமே நிறைய வரும், அது ஒரு ஃபீல் கொடுக்கும் தான். பட் அந்தந்த டயத்துல அந்த ஃபீல் வந்து இருக்கும். ஒரு தர்மா படத்துல ஒரு தங்கச்சி சாங்ஸ், அவன் தங்கச்சி டெத் அந்த மாதிரி சீன்ஸை வச்சு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. அதுல வந்து அவர் போட்டிருந்தது வந்து ஹாப்பி மூடு. ஏன்னா ஹாப்பி மூட்லயும் சேம் சாங், சேட் மூவ் அந்த ஃபீல்லையும் ஒரே சாங்ஸ் இருக்கும், ஒரே வரிகளை கொண்ட ஒரே பாடல் அந்த படத்துல. அவர் ஹாப்பியில் ஒன்று போட்டாரு. நான் அதோட இன்னொரு வருஷன் போய் பார்த்துட்டு இருக்கேன். அதை அந்த கமெண்டை படிச்சுட்டு அங்கே போய் பார்க்குறேன். அப்போ அவங்களுடைய தங்கை கல்யாணம் அது ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க. அதையும் இதையும் இப்போ எதுக்காக கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருப்போம். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பாடல் வரும். அது நம்மள ஒரு கூஸ் பம்ப், ஒரு லவ் ஃபீல், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அதை தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து காலங்கள் கடந்து போகும்போது இதை நம்ம கேட்போம் அப்படின்ற ஃபீலே வரும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உண்மை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இளையராஜா சாங்ஸாக கேட்டு 80s 70s கிட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க இப்போ பெரியவங்களானிட்டு அதை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த டயத்தில் ஃபுல்லாகவே யுவன், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸை ஃபுல்லாக கேட்டுட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம ஒரு வாடிக்கையாக வச்சுருப்போம். பொதுவாக அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹாரி ஜெயராஜ் இந்த மாதிரி. ஸோ அந்த டயத்தில் நம்ம யாரெல்லாம் பார்த்தோமோ அது அதில் வந்து சூப்பரான பாட்டை கொடுத்துட்டு சில படங்களே பண்ணி ஒண்டி கட்ட மியூசிக் டைரக்டரை சொல்கிறேன், பரணி அவங்க. அவங்களுடைய சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணால் காப்பிரைட் கூட வர வாய்ப்பு இருக்குன்றா அதை பற்றி பேசல, அசந்தாடும் பாட்டுருக்கா தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க போட்ட பாட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது ஒரு இது. அப்போ வந்து 90s கிட்ஸ் யாரும் இளையராஜா சாங்ஸே கேட்கலையா, வைப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாம். அது ஒரு உலகம், இசைஞானி உலகம்ன்றதே அது ஒரு உலகம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. இந்த மாதிரி கேட்கறது பார்க்குறது, இந்த வீடியோலாம் கேட்டுட்டு வீடியோ முடிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சூப்பர் மேட்ரு. நம்ம சேனலில் வந்து டேக் போலாமான்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து நாங்கள் ஒரு 3 பேர் கான்ஃபரன்ஸில் பேசும்போது ஒருத்தரை ஃபன் பண்ணுறோம். அவர் சொன்ன வார்த்தையை வச்சு போட்டு அந்த சாங்கை ரெடி பண்ணி அப்படியே போட்டு விட்டேன். அந்த சாங்க்கு வந்து ஹிஸ்ட்ரி இது தான். அதனால் அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். இன்னும் இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது வந்து ஃபன்னாக பண்ணது. அதனால் அதை கேட்டுட்டு ஏதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா அது இதுக்காக தான் ரெடி பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா?